உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரோஹிணி இந்தா. தேங்க்ஸ் மா. ரேவதி இந்தம்மா. இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. நீங்க எடுத்து கொடுத்தா நல்லாதாம்மா இருக்கும். துர்கா இந்தா. தேங்க்ஸ் மா. ஸ்வாதி இந்தா. தேங்க்ஸ் மா. சந்திரா இது உனக்கு. தேங்க்ஸ் கா. அத்தை சொல்லுங்க. மாப்ள இந்தாங்க, இது உங்களுக்கு. தேங்க்ஸ் அத்தை. நாளைக்கு இந்த புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம தோட்டத்துல விளைஞ்ச கரும்பு எடுத்துக்கிட்டு புதுநெல்லு புதுநாத்து பாரதி ராஜா மாதிரி என் இனிய தமிழ் மக்களே அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லி அசத்துறத்த. டிரைவர் இது உனக்கு. ஐயோ இல்ல மேடம், அதெல்லாம் வேண்டாம். நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தான், வாங்கிக்கோ. ஏப்பா சிலப்போ, அத்தை அதிசயமா ஒரு ஆம்பளை கொடுக்கறதே அதிசயப்பா. வாங்கிக்கப்பா. சரிங்க மேடம். தேங்க்ஸ் மேடம். அம்மா எல்லாருக்கும் கொடுத்தீங்க, உங்களுக்கும் அப்பாக்கும் ட்ரெஸ் எடுக்கலையா? எங்களுக்கும் எடுத்திருக்கேம்மா. இதோ. சரி, நாளைக்கு எல்லாரும் பொங்கலுக்கு புது ட்ரெஸ் போடுங்க. சந்திரா இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிரு. நல்லா இருக்கே. இந்த கலர்ல என்கிட்ட புடவையே இல்ல. அம்மா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஏ ரோகிணி, ஒன்று என்று மேட்சிங். நீ வேணா பாரு, நாளைக்கு தேவதை மாதிரி அழகா இருக்க போற. நிஜமாவா சொல்றீங்க? அவட கொப்புறானே சத்தியமானா. நாளைக்கு வேணா நீ பாரு, வெள்ளை பசுமாட்டு கொம்புக்கு நல்ல அழகா பெயிண்ட் அடிச்சு பலூன்லாம் கட்டி எவ்வளவு அழகா இருக்குமோ அவ்வளவு அழகா இருக்க போற. ஜம்முன்னு. என்ன வாய் ரொம்ப நீளுது உங்களுக்கு? புடவை நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்ச கலர். அம்மா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆகா, என்ன அழகான கலரு. ஏன் புடவையே சூப்பரா இருக்கு. நம்ம யாரும் கூட போகாமையே அம்மா நல்லா செலக்ட் பண்ணிருக்காங்க. உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் அம்மா சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காங்க. கரெக்டா சொன்ன. இப்பவே போடணும் போல இருக்கு. ஏய் பொறுடி, அவசரப்படாத. ட்ரெஸ் எங்கேயும் ஓடி போயிடாது, நாளைக்கு போட்டுக்கலாம். இல்ல ஆமாண்டி சொன்னாங்க. ஆமாமா, வீட்டுக்கு தான் வந்து சொன்னாங்க. நானும் வரேன்னு சொல்லிருக்கேன். ஏ ரோஹிணி, ஜாலியா போன் பேசிக்கிட்டு இருக்கியா? நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியாடி. அப்படி என்ன நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன்? ஜஸ்ட் ஒரு கால், அதுவும் ஏன் கால். புருஷன் கால் போட்டது தப்பா? கட்டின புருஷன் உன் மேல கால் போட்டதுக்கே உதப்பியா நீ? அதுக்கு நான் உன்னை பழி வாங்கியே தீரணும். இப்படி எப்படி அடி உதலா இல்ல. ஏன்னா அத நான் ட்ரை பண்ணா
10 மடங்கு திருப்பி கொடுத்து டின்னு கட்டுவோன்னு எனக்கு தெரியும். அதனால வில்லு படத்துல கரண்ட் ஷாக் அடிச்சு விஜய்க்கும் நயன்தாராக்கும் கிசிங் சீன் நடக்குமே, அதே மாதிரி உனக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து உன்னை கிஸ் அடிச்சு என் ரிவெஞ்ச தீர்த்துக்க போறேன். எஸ், ரிவெஞ்ச் தான், ஆனா ஸ்வீட் ரிவெஞ்ச். அந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ண போறேன். ரோகிணி, ரோகிணி. ஏய், ஒரு நிமிஷம் இரு, நான் திரும்ப கூப்பிடுறேன். என்னங்க, இதோ வரேன். எஸ், சாக்கு அடிச்சிருச்சு. ரோகிணி, ரகு. ஐயோ, யாராவது வாங்கல, என் பொண்டாட்டிக்கு ஷாக் அடிச்சிருச்சு. மூச்சலா இருக்கு. வாடா. ஏப்பா, எப்ப கூப்பிட்டாலும் வரீங்கப்பா, சீக்கிரம் வாங்கப்பா. ரோகிணிக்கு ஷாக் அடிச்சிருச்சு. என்னாச்சுமா? ஏம்மா, ஷாக் அடிச்சிருச்சுமா. ரோகிணி, மாமா சீக்கிரம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க மாமா. ஃபர்ஸ்ட் எய்ட் தான்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன், இருமா. ஐயோ அக்கா, 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 அக்கா. மாமா டாக்டர் கிட்ட போலாம் மாமா. ஆஸ்பத்திரிக்கு வேணாம், ஆஸ்பத்திரிக்கு வேணாம், நானே பண்றேன் ஃபர்ஸ்ட் எய்ட் நானே பண்றேன். இன்னைக்கு எப்படியாச்சும் கிஸ் அடிச்சிடணும். இதுவா? ஆஹா, நினைச்சு பார்க்கவே இவ்வளவு சுகமா இருக்கேன். அப்ப நிஜம்? வாடி என் ரோகிணி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.